ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இந்த எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ப்ளேலிஸ்ட்டில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். நீங்கள் போயிட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ டெய்லி அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். இது பாருங்கள், இது மாதிரி நீங்கள் சம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இது மேக்ஸில் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அப்போது நமக்கு திடீர்னு இதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் இல்லாமல் நம்ம எக்ஸாம் ஹால்குள்ளே இந்த மாதிரி ஒரு சம் பார்த்தா இது எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு, இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு ரொம்பவே நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது, பார்க்கலாம். இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்ஸ்க்கு மொத்தம் இந்த மாதிரி ஒரு 6 டைப் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒவ்வொன்றும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஃப்ரென்ஸ், அடிஷன் இல்லைனா சப்ட்ராக்ஷன், அதாவது ஒன்று கூட்டியிருப்பாங்க இல்லைனா அதில் கழிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒரு 2 நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்ப்பாங்க. அப்போ அடுத்த ஸ்டெப்பாக இன்னும் அப்படி ஸ்டெப்பாக போயிட்டுருக்கும் அதோடைய அந்த டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் ஸ்கொயர் அண்ட் க்யூப்ஸ். ஓகேங்களா? நான் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு இதில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? 3 அல்லது 4 டிஜிட்டில் வரும் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன நம்பராகவும் பக்கத்து நம்பராகவும், நான் அது உங்களுக்கு புரியணுன்னு தான் நான் இப்படி மாதிரி எழுதியிருக்கேன். சின்ன சின்ன நம்பராகவும் பக்கத்து நம்பராகவும் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டைப்பு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், டிஃப்ரென்ஸில் ஸ்கொயர் சம்மந்தமே இல்லாமல் இப்படி வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு இந்த க்யூப்ஸ், இந்த மாதிரி ஸ்கொயர், இந்த டைப்புன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 0.5 மாடல். அது என்ன 0.5 மாடல் அப்படின்னா, அந்த கொஸ்டினில் 0.5 வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்பர் குறைஞ்சும் அடுத்தடுத்த வர நம்பர் அதிகமாகவும் அது மாதிரி போயிட்டே அந்த சீரீஸ் அது மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா 0.5 மாடல் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷன், இந்த ஒரு மெத்தடில் இருக்கும். நெக்ஸ்ட் டபுள் ஆப்ரேஷன். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ், அடிஷன் அண்டு சப்ட்ராக்ஷன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இது ஒரு சீரீஸ். இதை விட்டுருங்க, ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். 130, 154 அப்படி போயிட்டே 330 வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த 2 நம்பருக்கும் இந்த 2 நம்பருக்கும் இடையில என்ன இந்த நம்பர் வரும் அப்படின்றதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது என்ன டைப் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது இந்த 2 ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்தாங்கனாவே நீங்கள் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாருங்கள். 24 வருது, இதுக்கு 32 வருது, இது 40 வருது, அப்படியே போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது 24. இப்போ இதுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 8 வருதுங்களா? ஓகேங்களா? அப்போ 1 8 8, 3 24, 4 32, 8 40, 6 48, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட நம்ம ஆட் பண்ணும்போது இங்கே 226 வரும். ஓகேங்களா? இதான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், இது என்னன்னா அடிஷன், நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். இதுலேயே சப்ட்ராக்ஷன் அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணிட்டு போகிறதும் நமக்கு இந்த டைப்பில் கேட்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே 18 இருக்குது, இங்கே 19.7 இருக்குது, 16.3, 23. இது மாதிரி ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் அதிகமாகவும் அதுக்கு அடுத்தது கம்மியாகவும், இந்த மாதிரி குறைவாகவும் அதிகமாகவும் மாறி மாறி வந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் இந்த மாதிரியான டைப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது 1.7. இப்போ இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஓகேங்களா? அப்போது இது பெரிய நம்பராக இருக்கும்போது நம்ம மைனஸ்லன்னு போட்டுக்கணும். அப்போ இது 3.4. இப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இது மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருந்தோன்னா +, மைனஸ்ன்னு அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதோடைய டிஃப்ரென்ஸு. இப்போது இது 17 அப்படின்னா இதோட மல்டிப்ளை, அதாவது இன்ட்டு 2 போட்டோம் அப்படின்னா இங்கே 34 வருதுங்களா? அது டிஜிட்டில் இருந்தாலும் கூட இது 34 அப்படி வச்சுக்கோங்க. இதோட 2 பெருக்கணும் அப்படின்னாக்கா 4 2 8, 3 2 6, 68. அப்போ இதை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா இது வந்துடும். இதை 2ஆல், இப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இதுக்கெலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் வேணும்ப்பா. டக்குன்னு பார்த்தோன்னே நமக்கு வராது இதெல்லாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன டைப் இருக்குது, இந்த மாதிரி டைப் எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு வேணும்.
அதுக்கு அடுத்த மாடல் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அது என்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள் ஒரு சீரீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2, 5 இது வந்து 10, இங்கே வந்து 19 கொடுத்துருக்காங்க, 36, 69 கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எந்த இது வந்தாலுமே நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடணும். இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வருது, இதுக்கும் 5 வருது, இதுக்கு 9 வருது. இந்த இது வந்துச்சுனாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ திரும்பி வந்து என்னன்னா, இப்போ 3, 5, 9 இங்கே 17 வந்திருக்கு. அப்போ இது வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. இது வந்து என்ன மாதிரியான இதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு இன்னொரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த 5லேருந்து 3 வந்து மைனஸ் பண்ணால் 2 வருது. இது வந்து இதோடைய டிஃப்ரென்ஸ் 4, இங்கே 8, இங்கே 16 அப்படி போயிட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்து வரலாம். ஓகேங்களா? 2, 4, 8, 16 அப்படியே வந்து அப்படியே மல்டிப்ளை போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதுக்கும் அதாவது 69க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து 65 வருது. அப்போ இங்கே 65ன்னு போடலாமா அப்படின்னா போடக்கூடாது. ஏன்னா இதையும் அதாவது வந்து இந்த 36ஐயும் 33ஐயும் கூட்டி வர்றது தான் 69ன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? 6, 3, 9, 3, 3, 6ன்ட்டு. அப்போ இங்கே வந்து என்ன வரும்னா வந்து 65 வருது. ஓகேங்களா? இங்கே வந்து 65 எப்படி வருதுன்னா அந்த 3ஐயும் 2ஐயும் கூட்டி 5ன்னு போட்டிருக்கோம். அதாவது இது வந்து எப்படி போகிறது அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள் 3, 2, 5, 5, 4, 9, 9, 8, 17, 17ஐயும் 16ஐயும் பெருக்குனா 33, கூட்டினா 33. இதையும் இந்த 32ஐயும் கூட்டினா 65 வந்துடுது. அதேமாரியே இங்கே வந்து பாருங்கள் 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5, 5, 5, 10, 10, 9, 19 இந்த மாதிரி தான் நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? இப்போ இந்த 69 இருக்குது. அதுக்கு அடுத்த நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 65 வச்சு நம்ம வந்து கூட்டினா தான் நமக்கு அந்த நம்பர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த 69ஐயும் 65ஐயும் வச்சு கூட்டினோம்னா 134. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா 134 தான் வந்து இதுக்கு ஆன்சர். இதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி ஒரு மாடல் இது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஸ்கொயர் அண்டு க்யூப்ஸ். இங்கே வந்து 68 ஒரு சீரீஸ் இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 68 இந்த நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து 77, 104, 168, 293. ஓகேங்களா? அப்போது இது மாதிரி வந்து ஒரு சம்மந்தம் இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கும், இல்லைனா இதுக்குள்ளே வந்து ஒரு க்யூப் வந்து ஒளிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது இந்த நம்பர் இல்லை, நம்ம இதுக்கு வந்து இது வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், இதுக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், 27 வருது. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 64, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 125. இப்போ இந்த 3 நம்பரை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இதை கூட விட்டுருங்க, ஏன்னா இந்த இடத்துல ஒரு நம்பர் வரணும். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இதுக்கு இந்த 27, 64, 125 இது வந்து எதோட ரிலேட் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு தெரியும். ஓகேங்களா? க்யூபு, 3 க்யூப், 4 க்யூப், 5 க்யூப் அந்த மாதிரி. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், இங்கே 3 க்யூப்னா இதுக்கு முன்னாடி 2 க்யூப்னு வரணும். அப்போ இங்கே 8, இந்த 8ஐயும் இதையும் வந்து அப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து என்னன்னா இந்த 77லேருந்து 8 வந்து மைனஸ் பண்ணால் இந்த நம்பர் நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போது இதுதான் வந்து இங்கே போட்டிருக்கோம் 69. அதாவது 77லேருந்து 8 வந்து லெஸ் பண்ணி மைனஸ் பண்ணி கழித்து போட்டோம்னா 69. ஓகேங்களா? இது வந்து 2 க்யூபோட வேல்யூ தான் நமக்கு 8ன்னு கிடைக்கும். அப்போ இந்த சைடு வந்து என்ன வரும், 1 க்யூபுக்கு 1 தான். அப்போ இங்கே 69 இருக்குது, இங்கே 68 இருக்குது. இதுலேருந்து இதை வந்து மைனஸ் பண்ணோம்னா 1 வரும். அதான் 1 க்யூப், 2 க்யூப், 3 க்யூப், 4 க்யூப், 5 க்யூப் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இது புரிஞ்சுருக்குங்களா? நான் இதை போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல. இது மாதிரி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான்ப்பா இந்த மாதிரிலாம் நமக்கு டக்குன்னு பார்த்தோன்னே நமக்கு இது ஃபஸ்ட்டு எது ரிலேட்டடான டாபிக்னே நமக்கு வந்து கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் நமக்கு நிறைய வந்து ப்ராக்டிஸ் இது மாதிரி சீரீஸ்லாம் எடுத்து போட்டு பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பாருங்கள், இங்கே வந்து 50, 54, 45, 61, 36 இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கணும். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து டிஃப்ரென்ஸுங்க வந்து போட்டிருக்கோம். அப்போ இந்த 4ன்றது எது, 2 க்யூப், 2 க்யூப், 2 × 2 4. இது வந்து 3 க்யூப், 3 9. இது வந்து 4 க்யூப், 16. இது வந்து 5 க்யூப், 5 25. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா வந்து இங்கே
36, அதாவது இதுக்கும் இதுக்கும் உண்டான அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 36ன்னு வரணும். 36 என்னதுன்னா 6 ஸ்கொயர், 6 × 6 36. அப்போது இந்த 36ஐயும் இந்த 36ஐயும் நம்ம வந்து கூட்டணும். அப்படி தானே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ இதையும் கூட்டினா இது, இதையும் கூட்டினா இது, இதையும் கூட்டினா இது, அது மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள் 36. அப்போ 36ஐயும் நம்ம வந்து கூட்டணும் அப்படின்னா 72 வந்துடணும் இங்கே. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து இந்த 0.5 மாடல் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த 0.5 மாடல் அப்படின்னா என்னென்னா, இங்கே வந்து பாருங்கள் 16, இங்கே 8, 12, 30 இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அப்போது இதுக்கும் உண்டான அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்த இன்னொரு பாட்டில் இந்த 0.5 மாடல்லேருந்து நம்ம வந்து பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ. ரொம்ப லாங் வீடியோ போயிட்டுருக்கு. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கப்பா.